இருக்குது. இப்போ வாக்கிங் வந்திருக்கேன். எவ்வளோ நேரம் பண்ண போகிறேன்னு பார்ப்போம். எவ்வளோ கேலரி போகணும் பார்ப்போம். இதுக்குள்ளே போகிறோம் வாங்க. பாண்ட் இருக்குது. அது இல்லாமல் உள்ளே வந்து டிக்கெட் வந்து ஒரு 10 ரூபா எடுக்கணும். இது ஃபுல்லாக 1 கிலோமீட்டர்ஸ் தான் வாக்கிங் பார்த்தோம். அது எவ்வளோ நேரம் வாக் பண்ண முடியுதுன்றது வாங்க போகலாம். இது பாருங்க, பள்ளிக்கரணை சதுப்பு நிலை காப்பு காடு. ஃபுல்லாக லாஸ்ட் எண்டு 1 கிலோமீட்டர் நினைக்கிறேன். இந்த சைடு ஒரு க்ரீனிஷாக இருக்குது. நம்ம இப்போ இங்கே இப்படி வாக் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பக்கம் வரலாம். இன்வெர்டிபிரேட்ஸ் நல்ல மரம், நல்லா செடி கொடி, நல்லா சில்லுன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 லேன் இருக்கும் போல இருக்குது. இது வந்து நல்லா டைல்ஸ் போட்டு நல்லா ஹார்டாக இருக்குது. இது சாண்ட் லேனு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு லேன் இருக்குது. வாங்க 2 லேன் நான் 3 லேன்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, ஆம்பிபியஸ். நல்லா இந்த சதுப்பு நிலத்தில் என்ன வாழுது அதை பற்றி நிறைய அந்த ஸ்டாச்சு மெட்லாம் வச்சுருக்காங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. டைல்ஸ் ஊர்வன boats. பாருங்க, பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. ஃபுல்லாக சதுப்பு நிலம் தான். செகண்ட் லேண்ட் சூப்பராக இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. இந்த ஆலமரம் அவ்வளோ அடர்த்தே ஒன்றும் வரல. இதுதான் லைட்டாக திக்காக வளருது. இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில் பயங்கர பெருசாகிடும். சூப்பராக இருக்குல்ல, ஒரு காட்டில் போகிற மாதிரியே இருக்குது.
நல்லா சில்லுன்னு இருக்குது. செம்ம சில்லுன்னு இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. இது தேர்ட் லேன். இந்தமாரி 1 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக ட்ரீயாக இருக்குங்க, நல்லா சில்லுன்னு இருக்குது, நல்லா காற்றாக இருக்குது, நல்லா காற்றோட்டமாக செம்மையாக இருக்குங்க, லெவலில் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ரவுண்டு 1 கிலோமீட்டர் ரிட்டன் 2வது கிலோமீட்டர் வந்துட்டேன். ஃபஸ்ட் லேன் அது இல்லை, நல்லா ஒரே மரமாக சூப்பராக இருப்பாங்க. செகண்ட் லேன் முடிச்சிட்டேன். இப்போ வந்து தேர்ட் அந்த சைடு போய் இறங்கலாம், இல்லை இங்கேயும் இந்த சைடு இறங்கலாம். இப்போ தேர்ட் லேன் இறங்கிட்டேன். அது செகண்ட் லேன், தேர்ட் லேன் பாருங்கள், ஃபுல்லாக சதுப்பு நிலம். ஆனால் நல்லா சில்லுன்னு இருக்குது, என்ன வெயில் அடித்தாலும் செம்ம சில்லுன்னு இருக்குது. வாக்கிங் போகிறது சூப்பராக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பச்சை பசேன்னு செம்மையாக. என்ன நிறைய லவ்வர்ஸு உட்காந்து இது பண்ணுறாங்க, எல்லா பசங்க வந்து படிக்கிறாங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க லேப்டாப்பில். அதுமாதிரி நிறைய ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது இடம், சூப்பராக இருக்குது, சில்லுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் லேனு, செகண்ட் லேன், தேர்ட் லேன். தேர்ட் லேன் செம்மையாக இருக்குது. பக்கத்தில் ஃபுல்லாக சதுப்பு நிலம், 2 பக்கமும் மரம் சூப்பராக இருக்குது. கிட்ட வச்சு ஒரு குட்டி ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல், நல்ல சில்லுன்னு காற்று செம்மையாக இருக்குங்க. தேர்ட் லேண்டில் மிடில் வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு பாண்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பாண்ட் இருக்குது. இந்த இடத்துல வந்து ரொம்ப சில்லுன்னு காற்று வருது பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல, செம்மையாக இருக்குங்க. பண்ணிங்கன்னா ஒரு டயர்டே ஃபீல் பண்ண மாட்டீங்க, ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக சில்லுன்னு ஒரு இயற்கையாக அந்த நேச்சுரலாக ரசிச்சுக்கிட்டே வந்து ஃபுல்லாக வாக் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. அதனால் இங்கே இந்த பள்ளிக்கரணை பார்க்கில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா உட்காரத்துக்கெல்லாம் இடம் இருக்குது பாருங்கள். இங்கே ஃபுல்லாக அந்த சதுப்பு நிலம் தான் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் என்ஜாய் பண்ணி வாக் பண்ணுறேங்க, நீங்களும் அதுமாரி வந்து வாக் பண்ணுங்கள். சூப்பர் கார்டியோவாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இது பயங்கர அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். தேர்ட் லேன் முடிக்க போகிறேன். ஒரு பாண்ட் இருக்குது, இங்கேயும் குட்டி பாண்டு. இப்போ தேர்ட் லேன் முடிச்சிட்டேன். திருப்பியும் செகண்ட் லேனுக்கே நான் போகிறேன். இன்னும் தேர்ட் லேனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லவர்ஸ்லாம் வந்து உட்காந்துட்ருக்காங்க. பாவம், நம்ம அந்த இடத்துல வாக் பண்ண கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்போது. அதனால் நான் ஃபஸ்ட் லேனில் அந்த சிமெண்ட் தர போட்டிருக்கனால ரொம்ப ஹாட் சர்ஃபேஸாக இருக்கும். ஹாட் சர்ஃபேஸ் நம்ம வாக் பண்ணும்போது இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து மணல் இருக்குன்னா, அதுக்கப்புறம் செகண்ட் லேனில் மணல் இருக்குது. அதனால் மணலோட அந்த வாக் பண்ணால் நமக்கு வந்து அந்த இம்பேக்ட் குறையும். அதனால் தேர்ட் லேனோட
ஃபஸ்ட் லேண்ட் செகண்ட் லேண்டில் வந்து நான் வாக் பண்ண போகிறேன். எவ்வளோ நேரம் பண்ண முடியுது, கார்டியோ எவ்வளோ கேலரி பர்ன் பண்ணுறேன், எவ்வளோ மணி நேரம் பண்ணுறேன், எவ்வளோ கிலோமீட்ரு. இது ஆக்சுவலாக வந்து ஒரு வாட்டி வாக் பண்ணால் 1 கிலோமீட்ரு, எத்தனை கிலோமீட்டர் வாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃபைனலில் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிக்கிறேன். சரி வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இப்போ நம்ம இன்றைக்கி கார்டியோ முடிச்சாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 12,200 ஸ்டெப்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 300 கேலரி பர்ன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5 மைல்ஸ் வந்து வாக் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இதுதான் இன்றைக்கி என்னோட கார்டியோ. இது சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், செம்மையாக இருக்குது. இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில பார்க் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியாது, உள்ளே அவ்வளோ அழகாக இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஒரு நாள் வந்து நான் அந்த பாண்டு ஃபுல்லாக காலையில் வரணுமோ, காலையில் வந்து உங்களுக்கு ரவுண்ட் சுற்றி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்களே இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன கார்டியோ பண்ணுறோம், இல்லை இன்றைக்கி ஈவினிங் என்ன கார்டியோ பண்ணுறேன்னு உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். பாய்.